வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்க பானையில மஞ்சள், குங்குமம், பட்டை எல்லாமே போட்டு வச்சாச்சு. தும்பப்பூ பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன் பையன. தும்பப்பூ, அருகம்பில் எல்லாமே பறிச்சுட்டு வந்தாப்புல. பிள்ளையார் பிடிச்சி வைக்கும்போது தும்பப்பூவு, அருகம்பில் எல்லாமே வச்சு தான் வைப்போம். எப்பொழுதும் இந்த வெண்பொங்கலுக்கு மஞ்சள் கட்டி வைப்பாங்க. சக்கரை சாதத்துக்கு இஞ்சி கொத்து அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்கங்கிறது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நான் எந்த பானையில் வேணாலும் எது வேணாலும் அப்படியே வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு தான் அப்புறம் எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு இந்த மாதிரி தெரிய வந்துச்சு. அம்மா நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. பழம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த டவுட்டு தாங்க எனக்கு எப்போதுமே இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியாது எதுக்கு எந்த பானையில் வேணாலும் எது வேணாலும் கட்டி அப்படியே வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது சக்கரை சாதம்னா இஞ்சி கொத்து, வெண்பொங்கல்னா மஞ்சள் கொத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்படியே கட்டி பானையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் பையனை மாட்டு கோமியமும் மாட்டு சாணமும் எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லியிருந்தேன். அவர் போய் அலைஞ்சு பார்த்தாரு, எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா வாழை இலையிலேருந்து எல்லாமே இப்போ அப்படியே ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு விளக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா டயத்து நல்ல நேரம் பொங்கல் பானை வைக்க கட்டி நம்ம எல்லாமே இது ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே பொங்கல் பானை வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வாழை இலையெல்லாம் போட்டு பழம் எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே அதுக்கப்புறம் அரிசி எல்லாமே ரெடியாக அளந்து வச்சிடணும். ஏன்னா எப்போதுமே பானை கீழே குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே அளந்து ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அந்த டயத்துக்குள்ளே 1 ஹவர் அப்படி டைம் இருந்துச்சுன்னா அந்த டயத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி அளந்து வச்சுட்டேன். ஆனால் எப்பயாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் சொதைப்பிடுவேன். இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே அளவாக எல்லாமே அளந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அம்மாவும் எல்லாமே பக்கத்தில் இருந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே கேட்டுட்டு எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். தீபாவளினாலே பலகாரம், பொங்கல்னால் கரும்பு. இது தானங்க குழந்தைங்களுக்கு சந்தோஷம். என் பையன் பொங்கல் வந்தவொடனே கரும்பு வாங்கலையான்னு கேட்டார். முன்னாடியே வாங்கி வச்சாச்சு. இந்த தோகெல்லாம் பார்த்தா அப்படியே நல்லா வதவி போய் இருந்துச்சு. அப்படியே கரும்பு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். என் பையன் தான் அப்படி இல்லைங்க, எல்லாருமே சின்ன பிள்ளைல அப்படி தான் இருந்திருப்போம். பொங்கல் வந்தாலே என்ன கரும்பு வாங்கலையா வீட்டில் கேட்ட பசங்க நம்மளும் அதில் ஒரு ஆளாக தான் இருப்போம். அதெல்லாம் சின்ன வயசில் கரும்பை மட்டுமே சாப்பிட்டுட்டு சாப்பாடுங்கிறது சாப்பிடாத அளவுக்குலாம் இருந்திருக்கேன். நானே எங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கோம். போட்டுலாம் கரும்புலாம் சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும். கரும்புனாலே எல்லாருக்குமே ஃபேவரட் தானேங்க. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆன விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா மாட்டு சாணம் எங்கேயுமே கிடைக்கல. தம்பி போய் கேட்டு பார்த்துட்டு வந்துட்டான். இந்த வருஷம் கிடைக்கவே இல்லை. எப்பொழுதுமே யார்ட்டாச்சும் சொல்லி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த டைம் யாருக்குமே கிடைக்கல. அப்புறம் இந்த கரும்பு காலில் மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து எல்லாமே கட்டி வைக்கணும். அம்மா எல்லாமே கட்டி வச்சுட்டாங்க. நல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே சாமிக்கிட்ட பொங்கல் வைக்கிற பானையை சாமிகிட்ட கும்பிட்டுட்டு பொங்கல் போய் வச்சுட்டோம். சூப்பராகவே நல்லபடியாக வச்சாச்சு. பொங்கல் பானையை வைக்கும்போது எனக்கு சின்ன வயசு நினப்பு தான் வருது. பொங்கல் பானையை வச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கேயுமே யாருமே வெளில விட மாட்டாங்க. ஏன்னா அந்த பொங்கல் பொங்கி அந்த தண்ணி பொங்கி வரும்போது எல்லாருமே பக்கத்தில் இருந்து பொங்கலோ சொல்லணுங்கிறதுனாலே எங்களை எங்கேயுமே விட மாட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சுற்றி அந்த அடுப்பு பொங்கல் பானையை சுற்றி தான் உட்காந்துருப்போம். அந்த நினைவுகள்லாம் ஆசையாக வருது. ஆனால் இப்போல்லாம் என் பையனெல்லாம் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டா அந்த டயத்துக்கு இப்படி எட்டி பார்த்துட்டு போகிறாரு. நாங்களாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதில் ஒரு நினைவுகளை அந்த நினைவுகளாக ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. அம்மா காய்கறி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு அந்த பொங்கல் குழம்பு வைக்கிற டேஸ்ட்டு செம்மையாகவே இருக்கும். இல்லை கொண்டைக்காலெல்லாம் நைட்டே ஊற வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு பொங்கல் பானையில் நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பொங்கல்னு சொல்லிட்டு அப்படியே அரிசி எல்லாமே களைஞ்சி போட்டு சக்கரை சாதத்துக்கு வெண்பொங்கலுக்கு தனித்தனியாக போட்டுட்டேன். என் பையன் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்பவே பிஸியாக இருந்த மாதிரி இருந்தார். என்ன காரணம்னா அக்கா மாமா ஊர்லேருந்து வராங்க. அவங்க எங்கே வராங்கன்னு அவர் கேட்டுகிட்டே இருக்கிறது தான் அவருக்கு வேலையாக இருந்துச்சு. கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார். அப்புறம் வெள்ளத்தை எல்லாத்தையும் உடைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அம்மா இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது பானையை இறக்கிட்டு வைப்போம். இது என்னதுன்னா பச்சரிசி தவிடை கொட்டி தான் அது மேலே பானை வைப்போம். அப்படி இல்லை பச்சரிசி தவிடு இல்லைன்னா பச்சரிசி கீழே வச்சு அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி பானை இறக்கிட்டு வைக்கிறது. அப்பையிலேருந்து அப்படி தான் செய்வாங்க அம்மா. அதனால் ஊர்லேருந்து வரும்போது பச்சரிசி தவிடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பையன் இந்த சக்கரை சாதம் ரெடி பண்ணும்போது மட்டும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அம்மா இன்னும் வெள்ளை அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு சக்கரை சாதம் ரொம்ப பிடிக்குங்களா, அதனால் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். அப்படியே நெய்யெல்லாம் போட்டு முந்திரி திராட்சைலாம் வதக்கி விட்டு சூப்பராக சக்கரை சாதமும் ரெடி பண்ணியாச்சுங்க. போய் அம்மா
அதுக்கிட்ட காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்களா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வேக வச்சுட்டு அப்படியே பொங்கல் குழம்புக்கு எப்பொழுதும் நாங்கள் இந்த மாதிரி வறுத்து தான் பொடி பண்ணி போடுவோம். பச்சரிசி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, வரமிளகாய் இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து அழகாக பொடி பண்ணி போடுவோம். இதை பாருங்கள், கொண்டைக்கடலை நைட்டே ஊற வச்சேன்னு சொன்னால அந்த கொண்டைக்கடலை அப்படியே செம்மையாக இந்த இதில் எல்லாம் ஊறி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெண்பொங்கல் சாதத்துக்கும் இந்த குழம்புக்கும் செம்ம டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. சூப்பராக குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அம்மா அப்படியே இலையை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த வெண்பொங்கல் நடுவில் கொஞ்சமாக தயிர் விட்டு சுற்றியும் வாழைப்பழம் கட் பண்ணி வச்சு அது மேலே வெல்லம் வச்சு அப்படி தான் செஞ்சு படைப்போம். 3 இலை போட்டு ரெடி பண்ணுவோம். அப்பா தான் படைச்சாங்க. சாம்பிராணி போட்டுட்டு எல்லாமே தேங்காய்லாம் உடைச்சி சூப்பராகவே படைச்சிட்டு நல்லபடியாக சூரிய பகவான்கிட்டையும் போய் காமிச்சிட்டு வந்துட்டு நல்லா சாமியை கும்பிட்டோம். மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சுங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் மட்டும் இல்லாத எல்லா வருஷமும் இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாமே நிலச்சி இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா சந்தோஷமும் கிடைக்கணுங்கிறத நான் மனசார வேண்டிக்கிறேன். தம்பி அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பா அம்மா எல்லாருக்குமே விபூதி எல்லாமே துணூறு பூசி ஆசீர்வாதம் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அக்கா மாமா அதுக்கிட்டேயும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டுக்கு வர்றது. அக்கா வந்திருக்கா, மாமா ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு அப்புறம் பொங்கல் சாதம் ரெடி பண்ணது இல்லாத சாம்பார், வாழைக்காய் எல்லாமே பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தம்பிக்கு அப்படியே ஈவினிங் வந்து அவருக்கு மேட்ச் இருந்துச்சு, செட்டில் மேட்ச் இருந்துச்சு. அப்படியே மேட்ச்சுக்கு போய் பார்த்துட்டு நாங்கள் பக்கத்தில் சட்நாதர் கோயிலுக்கு போனதே இல்லைன்னு சொன்னால் சீர்காழி. சரின்னு சொல்லிட்டு அவளையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே போய் எல்லா சாமி தரிசனம் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோவும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து சூப்பராகவே இருக்குங்க. மேலே வந்து சட்நாதருக்கு மேலே வந்து சிவன் பார்வதி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நல்ல ஒரு சூப்பரான கோயில். யார் வந்தாலும் சீர்காழியில் இந்த மாதிரி இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.